தந்தைதாயாவானும் சார்கதி இங்கு ஆவானும் அந்தமிலா இன்பம் நமக்காவானும் எந்த நுயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோணாகுவானும் குரு. எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகிய தண்டமில் கடவுள் தண்டாயுதபாணி கடவுளுடைய திருவருளையும் சிறவை ஆதீனத்தை தோற்றுவித்தருளிய ஆதி குருமுதல்வர் திருப்பெருந்துரு ராமானுசனுடைய குருவருளையும் மனமெய்மொழிகளால் வாழ்த்தி வணங்கி கொங்கு நாடு செய்த தவப்பயனாய் 19ஆம் நூற்றாண்டிலே புரட்டாசி திங்களிலே காளையுத்தி ஆண்டு 26ஆம் தேதி புரட்டாசி 26/10/1857ஆம் ஆண்டு அவதரித்தவர்கள் ராமக்குட்டி என்று போற்றப்படுகின்ற ராமானந்த சாமிகள். அவருடைய பெற்றோர்கள் நீண்ட காலம் குழந்தை பேர் இல்லை என்ற காரணத்தின் காரணமாக சரவணம்பட்டி என்று சொல்லுகின்ற பழைய காலத்திலே செவணம்பட்டி என்று சொல்லுகின்ற ஊரினுடைய வடக்கு எல்லையிலே இருக்கின்ற ரத்னகிரி குன்று என்று சொல்லப்படுகின்ற அந்த முருகப்பெருமானிடத்திலே வேண்ட முருகப்பெருமானுடைய அருளாலே அவதரித்தவர்கள் தோன்றியவர்கள் நம்முடைய ராமக்குட்டி என்று போற்றப்படுகின்ற ராமானந்த சாமிகள். இளமையிலேயே அவர்களுக்கு இறை நாட்டம் உடையவர்களாக திகழ்ந்திருக்கின்றார்கள். பள்ளி பருவத்திலேயே அவர்கள் பள்ளிக்கு சென்று வந்து மாலையிலே திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்கின்ற ஒரு மரபை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். இளம் வயதிலேயே அவர்கள் இறை நாட்டமுடைய காரணத்தினால் அவர்கள் முருகப்பெருமானை போற்றி வணங்கி இருக்கின்றார்கள். பிள்ளையார் திருக்கோயில் என்று சொல்லுகின்ற திருக்கோயிலுக்கு சென்று வணங்குவதை மரபாக வைத்திருக்கின்றார்கள். பூர்வாசிரம தொழிலானது வேளாண் தொழில். அந்த தொழிலை அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். தொழில் மேற்கொண்டு இருக்கின்ற காலத்திலேயே அவர்கள் அன்று ஏற்றம் இறைத்து தண்ணீர் இறைத்து விவசாயம் செய்ய வேண்டும். ஏற்றம் இறைக்கின்ற பொழுது முருகப்பெருமானை எண்ணி பாடியது சண்முகமாலை. உன்னையே தந்தைதா எனக் கருதி உளம்களி கூர்ந்து நான் இருக்க என்னையே வாதி போலனி எண்ணி இட செய்யில் யானின் செய்கேன் கண்ணிகை ஈன்ற கருணை வாருதியை கடுகியே மயிர்மிசை வந்து தண்ணிகனாக என்னையாண்டருள்வாய் சர்வனானந்த சண்முகனே என்று சொல்லி ஏற்றமிறைக்கின்ற பொழுது அவர்கள் பாடிய பாடலாக இருக்கின்றது. அவர்கள் இளமையிலேயே மகான் வண்ணச்சரவருடைய நூல்களை படிக்கின்ற வாய்ப்பு கிடைக்கின்றது. ஆகவே அவரை சந்தித்து குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்திலே தோன்றுகின்றது. ஆகவே 1880ஆம் ஆண்டு பழனியம்பதியிலே ஆவினன்குடிக்கு அருகிலே இருக்கின்ற இடத்திலே அவர்களை சந்திக்கின்றார்கள். குரு உபதேசம் பெறுகின்றார்கள். அதன் பின்பு சரவணம்பட்டியிலே பூர்வாசிரம இடத்திலே அவர்கள் தவசாலை அமைத்து விநாயகப் பெருமானுடைய ஆலயத்தையும் தண்டபாணி கடவுளுக்கு திருக்கோயிலையும் அமைத்து தன்னுடைய அருள் வாழ்க்கையை தொடங்குகின்றார்கள். அப்பொழுது பகுதியில் இருக்கின்ற மக்களிடத்திலே ஆன்மீக நாட்டம் குறைவாக இருந்தது. ஆகவே அவர்களை எல்லாம் சைவ நன்னெறியிலே கொல்லாமை புலால் மறுத்தல் என்கின்ற கோட்பாட்டை ஏற்படுத்தி அவர்களை எல்லாம் கௌமார கங்கணத்தை கையிலே அணிவித்து அவர்களை எல்லாம் சைவ நன்னெறியிலே ஏற்படுத்துகின்றார்கள். அப்படி அவர்கள் ஒரு 100 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். 1857ஆம் ஆண்டு தோன்றிய அவர்கள் 1956ஆம் ஆண்டு சரியாக 99 ஆண்டுகளுக்கு மேல் அவர்கள் தன்னுடைய வாழ்வை நிறைவு செய்தார்கள். வாழ்வின்ற காலத்திலே பல சான்றோர்களை எல்லாம் தோற்றுவித்த பெருமை அவர்களுக்கு உண்டு. இந்த திருமடத்தினுடைய 2ஆம் குருமகா சன்னிதானங்களாக விளங்கிய நம்முடைய கொங்கு நாட்டினுடைய கச்சியப்பர் என்று போற்றப்படுகின்ற தவத்திரு கந்தசாமி சாமிகள் அவருடைய காலத்திலே திருமடத்தினுடைய 2வது பட்டமாக இருந்தார்கள். கொங்கு நாட்டிலே இருக்கின்ற பல்வேறு திருத்தலங்களுக்கு அவர்கள் சென்று பல பதியங்களை எல்லாம் பாடியிருக்கின்றார்கள். அதன் பின்பு 3ஆம் குருமகா சன்னிதானங்களாக அவருடைய காலத்திலேயே இருந்தவர்கள் இந்த திருமடத்தினுடைய 3ஆம் குருமகா சன்னிதானங்கள் தவத்திரு கஜபூஜை சுந்தர சாமிகள். அது மட்டுமல்ல, பேரு திருமடத்தினுடைய பல அருளாளர்களெல்லாம் தோன்றுவதற்கு அந்த மடத்தினுடைய அதிபராக இருப்பதற்கு இங்கு திருமடத்திலே இருந்து துறவு மேற்கொண்டவர்கள் நம்முடைய மாணிக்க சாமிகள், ஆறுமுக சாமிகள். அதன் பின்பு 24வது பட்டமாக இருந்த தவத்திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் எல்லாம் நம்முடைய சன்னிதானங்களிடத்திலே உபதேசம் பெற்று அங்கே சென்று திருமடத்திலே இருந்தார்கள். இப்படி பல சான்றோர்களை எல்லாம் உருவாக்கிய நம்முடைய சன்னிதானங்களுடைய 69ஆம் ஆண்டு குருபூஜை வருகின்ற ஜனவரி மாதம் 4, 5, 6 ஆகிய 2 நாட்கள் இங்கு சிறப்பாக நடைபெறுகின்றது. முதல் நாள் நிகழ்விலே பல நிகழ்வுகள். காலையிலே நாதஸ்வர இசையும் தொடர்ந்து திருப்புகழ் இசையும் சன்னிதானங்களுடைய வரலாறுகள், அதன் பின்பு நம்முடைய மகான் மன்னச்சரவருடைய அருள் வரலாறும், பிற்பகலிலே திருமுறை, பெருஞ்சலங்கை ஆட்டம், திருப்புகழ் இசைகள் நடைபெற இருக்கின்றது.
மறுநாள் நம்முடைய சன்னிதானங்களுடைய 69வது குரு பூஜை விழாவானது ஜனவரி 6ஆம் தேதி அவங்களுடைய திருமடத்திலே கௌமார சபையிலே முறையாக திருமஞ்சனத்தோடு நடைபெறும். பிற்பகல் நிகழ்வாக மகான் வண்ணச்சரவருடைய 5 நூல்கள் இங்கு வெளியிடப்படுகின்றது. அதுபோல திருமடத்தோடு தொடர்புடைய பல சான்றோர் பெருமக்களுக்கு அன்று விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட இருக்கின்றது. அதன் பின்பு நீண்ட இடைவெளிக்கு பின்பு அவருடைய திருவுருவமானது கௌமார மடாலயத்தில் இருந்து புறப்பட்டு சின்னவடம்பட்டி, ஜனதா நகர், சரவணம்பட்டி உள்ளிட்ட பல பகுதிகளிலே இருக்கின்ற அருள் திருக்கோயில்களுக்கெல்லாம் அவங்களுடைய திருத்தேரிலே எழுந்திருளி அது உற்சவமேனியாக இங்கு பயணிக்க இருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகளை இந்த திருக்கோயிலை சார்ந்த அன்பர் பெருமக்களும் அரங்காவலர்களும் இதற்கான சிறப்பான ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருக்கின்றார்கள். ஆகவே கொங்கு நாட்டிலே சமயம் தலைத்தோங்குவதற்கு முதன்மையாக சென்ற நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள் நம்முடைய கௌமார மடாலயத்தினுடைய ஆதி குருமுதல்வர் திருப்பெருந்தூர் ராமானந்த சுவாமிகள். அதையொட்டி அதன் முன்பு 4 நாட்களாக துறவியர் பெருமக்களுக்கு சமய வகுப்பும் நடைபெற இருக்கின்றது. ஆகவே இந்த நிகழ்வுகளிலே அனைவரும் கலந்து கொண்டு குருவர்களை பெற்று எல்லா வளங்களும் பெற வாழ்த்துகின்றோம். மண்ணே வருக கௌமாரர் வாழ்வே வருக வருகவே, மைந்த ராமானந்த குருமணியே வருக வருகவே என்று நம்முடைய 2ஆம் குருமகா சன்னிதானங்கள் போற்றுவார்கள். ராமானந்த பெயர் கொடு என் இதயத்திலங்கும் பெருமாளை என்று போற்றுகின்ற அந்த மகுடத்தோடு அவருடைய குருவர்களை சிந்தித்து வாழ்த்தி மகிழ்கின்றோம். அனைவரும் குருபூஜை விழாவிலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.